தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். அதுக்கு முன்பாக இந்த ப்ரோக்ராமில் 2 பகுதிகளை நம்ம பிரிக்கலாம். முதலாவது, நாம் ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நமக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கப்புறம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேவராஜ்யத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு பிறகு தேவ வார்த்தையை ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதான் இந்த வாட்ச்மேன் ப்ரேயர் டீச்சிங்ஸோட ஃபார்மேட். முதல்ல ஜெபம், அடுத்தது தேவ வார்த்தையின் போதனை. ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய நாமத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஜெபத்தில் பயன்படுத்தும்படி. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை தைரியமாக அவருடைய சிங்காசனத்தில் அணுகும்படி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம அவரை நோக்கி பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட மக்களாகிய நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் விதத்தில் பூமியில் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். தாப்பனே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், மனுஷரின் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிற தேவன். தாப்பனே, உன்னதர் பெரியவர், உம்முடைய சிங்காசனத்தை வானங்களுக்கு மேலாக அமைத்திருக்கிறீர். தாப்பனே, உம்மை போல யாருமில்லை, உமக்கு நிகர் யாருமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வானத்தை திரையைப் போல விரித்த தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது உமக்கு சாதாரண காரியம். தாப்பனே, அற்புதங்களை நடப்பிப்பது உமக்கு சாதாரண காரியம். பிதாவே, நீர் அற்புதங்களின் தேவன், மகிமையின் தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவன். உமக்கு நிகர் யாருமில்லை, உமக்கு ஒப்பானவர் யாருமில்லை. பிதாவே, இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு உம்முடைய ஞானத்தையும் புத்தியும் வெளிச்சத்தையும் அறிவையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்மோடு கூட உறவாட, உம்மோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ள நீர் எங்களை ஒரு நெருக்கமான உறவுக்குள் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எங்கள் ஜெப வாழ்வை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தாப்பன் எங்களுக்கு சகாயம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. Glory be to your holy name. பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு எந்த இடத்தில் தேவைகள் இருக்கிறதோ, எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவையோ, அந்த காரியங்களில் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். தாப்பனே, உம்முடைய உதவி உண்டாகட்டும். தேவ வல்லமை வெளிப்படட்டும். பிதாவே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை எல்லா நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். பிதாவே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜீவனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, எல்லா விதமான வாதைகள், கொள்ளை நோய்கள், வியாதிகளிலிருந்து இவர்களை தப்புவித்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்கள் கேடகமாக, எங்கள் கோட்டையாக, எங்கள் துருகமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, எங்கள் இந்திய தேசத்திற்காக வருகிறோம். தாப்பனே, எங்கள் இந்திய தேசத்துக்காக,
எங்கள் மாநிலத்துக்காக, எங்கள் பட்டணங்களுக்காக, நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம். தகப்பனே, எங்கள் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் இவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை சரியான பாதையில் நடத்த, ஞானமான வழியிலே, தேவ வார்த்தையின் பாதைகளிலே இந்த தேசத்தை நடத்த உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இவர்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தகப்பனே, நன்மையானதை பாராட்டட்டும், நன்மைக்கு நல்ல பலன் கொடுக்கட்டும், நன்மைகள் ஊக்குவிக்கப்படட்டும். தகப்பனே, தீமையான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் தண்டிக்கப்படட்டும். பிதாவே, உம்முடைய நீதி நியாயம் எங்கள் தேசத்திலே நிலைநிறுத்தப்படட்டும். பிதாவே, மற்ற தேசங்களோடு கூட நல்ல உறவை வளர்த்து கொள்ள, மற்ற தேசங்களை சரியான விதத்தில் கையாள எங்கள் தலைவர்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம், திறமையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உடனிருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, துன்மார்க்கமான மக்களை இவர்களுடைய சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான ஆலோசனைகளை அவமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்தை ஆசிர்வதிங்க, எங்கள் மக்களை ஆசிர்வதிங்க. தகப்பனே, உம்முடைய சமாதானம் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். தகப்பனே, எங்கள் தேசத்திற்கு நீர் நல்ல மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாரியை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் எங்கள் தேசத்துக்கு நல்ல மழையை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அபரிதமான வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். பிஸ்னஸஸ், கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் உண்டாகட்டும். ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸஸ், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் உண்டாகட்டும். தகப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். நல்ல தொழில்களையும் நல்ல கம்பெனிகளையும் இண்டஸ்ட்ரீஸையும் எங்களுக்கு நீர் கொடுப்பது அதிக சுலபம். தகப்பனே, பிதாவே, நீர் பெரியவர். உம்மால் எல்லாம் கூடும். ஒரு தேசத்தை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் விசுவாசிகளை விவசாயிகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய தயவு அவர்களுக்கு உண்டாகட்டும். எல்லா விதமான அப்ரெஷனிலிருந்தும், எல்லா விதமான ஒடுக்கத்திலிருந்தும் அவர்களை நீர் தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எந்த வித தீமையும் உண்டாகாத விதத்தில் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். எங்கள் விவசாயிகள்லாம் சூசைட் பண்ணக்கூடாது. தகப்பனே, நல்லா வாழணும். பிதாவே, உம்முடைய உதவி எங்கள் விவசாயிகளுக்கு உண்டாகட்டும். தகப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, அமெரிக்க தேசத்துக்காக வருகிறோம். தகப்பனே, நல்ல விதமாக நீர் அந்த தேர்தலை நடத்தி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். உமக்கு உகந்த மகனை நீர் அதிபராக வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த டிரான்சிஷன் சமாதானமான விதத்தில், நல்ல விதத்தில் நடக்கட்டும். இந்த டிரான்சிஷன் பீரியடை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு நல்ல கேபினட் மெம்பர்ஸ் கொடுங்க. எல்லா நாமினிஸும் கன்ஃபார்ம் பண்ணப்படட்டும். தகப்பனே, உம்முடைய தயவும் உம்முடைய உதவியும் உண்டாகட்டும். பிரசிடென்ட் ட்ரம்ப் மீதும் அவருடைய டீம் மீதும் அசோசியேட்ஸ் ஹெல்ப்பர்ஸ் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கட்டும். அவங்க குடும்பங்கள், அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். தகப்பனே, பிரசிடென்ட் ட்ரம்ப்பையும் அவருடைய டீமையும் எல்லா விதமான பிசாசின் கன்னிகள், குழிகள், மனுஷர்கள் வைக்கிற கன்னிகள் தோண்டின குழிகளிலிருந்து தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய கரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் மீது இருக்கட்டும். பிதாவே, உம்முடைய மாபெரும் உதவிக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். இஸ்ரவேல் இன்னும் பலமடையட்டும், இன்னும் மகிமையான ஒரு எதிர்காலத்தை உடைய தேசமாக மாறட்டும். தகப்பனே, இஸ்ரவேலை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
இஸ்ரேலுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக உம்முடைய கரம் நீட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்கள் சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, ஆபிரகாமுக்கும் அவர் வித்துக்கும் இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஒரு நித்திய உடன்படிக்கையின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறீர். இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேலுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கட்டும். வேறு யாருக்கும் அதில் உரிமை கிடையாது தாப்பனே. மக்கள் பல காரியங்களை சிந்திக்கலாம், பேசலாம். யுனைடெட் நேஷன்ஸ் எதானாலும் சொல்லலாம், ஐரோப்பிய தேசங்கள் ஏதாவது சொல்லலாம், இல்லை அமெரிக்க தேசம் ஏதாவது சொல்லலாம். நான் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மேலான வார்த்தை உம்முடைய வார்த்தை. தாப்பனே, உம்முடைய உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை. தாப்பனே, நீர் நித்தியமான தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்றும் மாறாதவராக இருக்கிறீர். தாப்பனே, இஸ்ரவேலின் மக்களுக்காக நீர் யுத்தம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுடைய தேசத்திற்காக நீர் யுத்தம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீரே பெரியவர், நீரே வல்லவர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களோடு கூட இப்பொழுதும் நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திலும், அமெரிக்க தேசத்திலும், இஸ்ரவேல் தேசத்திலும் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நம்ம கண்ணால் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எப்பொழுதுமே பைபிளில் தேவ வார்த்தை, அந்த தேவ வார்த்தையிலான விசுவாசம் ஃபஸ்ட்டு, நம்பர் 1. அந்த வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாக தேவன் மீது வைக்கிற விசுவாசம் தான் ஃபஸ்ட்டு. செகண்டு தான் நம்ம கண்களால் பார்க்குற அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது சில சமயம் நான் பார்க்குறத தான் நம்புவேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் வேதத்தில் அந்த ஃபார்மேட் கிடையாது. முதல்ல தேவ வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்பந்தான் அந்த தேவ வார்த்தையோட அனுபவத்தை, அந்த தேவ வார்த்தையில் வாக்கு பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த தேவ வார்த்தையில் வாக்கு பண்ணப்பட்ட அந்த பதில், அந்த தேவ வார்த்தையில் வாக்கு பண்ணப்பட்ட அந்த அற்புதம், ரைட், இவைகளை நம்மளால் கண்ணால் பார்க்க முடிகிற ஒரு அனுபவம் உண்டாகும். முதலாவது அனுபவம் கிடையாது, முதலாவது பார்க்கிற அந்த காரியம் கிடையாது. முதலாவது தேவ வார்த்தை. அந்த தேவ வார்த்தையின் அடிப்படையில் தேவன் மீது விசுவாசம். அதோடைய பலன்தான் தேவ வார்த்தையில் வாக்கு பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களின் அனுபவம். முதல்ல அனுபவம் கிடையாது. ரைட், ஹல்லேலூயா. முதல்ல தேவ வார்த்தை, அதன் அடிப்படையில் தேவன் மீது விசுவாசம். அதோடைய விளைவு தான் அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த ஃபார்மேட் எப்பொழுதுமே மைண்டில் வச்சுக்கணும். ரைட், இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிறத அனுபவிக்கிறவங்களா மட்டும் இருக்க மாட்டீங்க, அனுபவங்களை உருவாக்குகிறவர்களாக மாறுவீர்கள், அனுபவங்களை மாற்றுகிறவர்களாக மாறுவீர்கள். நிறைய பேர் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அதை எப்படி அனுபவிக்கலான்னு பார்ப்பாங்க. இங்கே அது இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போகலான்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம மீது தேவன் ஆசீர்வாதம் இருக்குது. நமக்கு தேவ வார்த்தை உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள்னா, இல்லாததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்கள். இருக்கிற மோசமான அனுபவங்களை மாற்றி நன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாம் மற்ற மனிதர்களைப் போல அல்ல. அவங்களுக்கு எது இருக்குதுன்னு பார்ப்பாங்க, இருக்கிறத இருக்கிற இடத்துல அனுபவிப்பாங்க. அது தீர்ந்து போச்சுன்னா சரி வேறு இடத்துக்கு போவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம மேலே ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம மேலே ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நீங்கள் போய் ஒரு வனாந்தரத்தில் இருந்தீங்கன்னா உங்களை பொருட்டு கர்த்தர் அந்த வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல் மாற்றுவார். வனாந்தரத்தில் ஆறுகளை உருவாக்கி ஓடச் செய்வார். புரியுதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ரைட், உங்களை தேவன் எப்படி பார்க்குறாருன்னு கற்றுக்கணும். தேவன் என்னை எப்படி பார்க்குறார்? அவர் நம்மளை அவருடைய பிள்ளையாக பார்க்குறார், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக பார்க்குறார். ரைட், மேற்கொள்ளுகிறவர்களாக.
ரைட், முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக பார்க்கிறார். நாமும் நம்மை அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஹல்லேலூயா. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு ஆரம்பித்து எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இந்த சீஷர்கள், இயேசுடைய சீஷர்கள் ஜெபிக்க தெரியாதவர்கள் கிடையாது, தேவனை குறித்த அறிவில்லாதவர்கள் கிடையாது. இவர்கள்லாம் யூதர்கள், அதுவும் குறிப்பாக இவர்கள்லாம் வைராக்கியமான யூதர்கள். அந்த காலத்தில், நம்முடைய இயேசுவின் காலத்தில் குறிப்பாக அது ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் சொசைட்டி. அந்த மக்களுடைய வாழ்வு எல்லாமே அந்த கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தை சுற்றி தான் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சபாத்து தினத்திலும் அவங்க தேவாலயத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்பாங்க, ஜெபிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் பண்டிகைகள்லாம் இருக்கும். அந்த பண்டிகைகள்லாம் நம்மள மாதிரி ஒரு நாள் கிடையாது. ரைட், அவங்க பண்டிகைலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் போகும். ரைட், எல்லாம் சேர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் இப்போ இந்த காலத்தில் நம்மளுக்கு இல்லை. அவங்களாம் ஒன்றா கூடி ஒரு ஊர், ஒரு தேசமாக மொத்தமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு மகிமையான அனுபவம். ரைட், தேவாலயத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு போகிறவர்கள், ரைட், தேவனுக்கு பலியிடுகிறவர்கள், தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறவர்கள், தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின் போதனை இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இவங்களுக்கு மட்டும் இல்லை, தலைமுறையாக தேவனுடைய வார்த்தையை அறிந்த மக்கள். ரைட், அங்கே ஒரு பக்கம் இவங்க சொல்லி கொடுப்பாங்க, யார், போதகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இவங்களாம் சொல்லி கொடுக்குறது, அது ஒரு பக்கம் இருக்குது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த பெற்றோர்கள், ரைட், தாத்தா பாட்டி, பெரியவங்க எல்லாத்துக்குமே வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை நல்லா தெரியும். ரைட், அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு, அவங்களும் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஜெபிக்க தெரியும். ஜெபிக்க தெரியாதவர்கள் அல்ல, தேவனோடுக்குள்ளே இருக்கிற உடன்படிக்கையை குறித்து அறிந்த மக்கள். ரைட், இவங்களுக்குன்னு ஜெப புஸ்தகம் இருக்குது. வேதத்தில் சங்கீத புஸ்தகம் ஜெப புஸ்தகம். ரைட், ஹல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட ஆட்கள் ஏசப்பாவை பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம். ஏன்? ஏன்னா இவங்களுக்கு என்ன தான் ஜெபிக்க தெரிந்திருந்தாலுமே, இவங்களாம் பரம்பரை யூத மக்களாக இருந்தாலுமே, தேவ மக்கள் தான் எல்லாருமே. ரைட், இருந்தாலுமே ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் இவங்கள்ட்ட இல்லாத ஒரு சில காரியங்களை பார்க்குறாங்க. ஏசப்பா ஒரு ஜெபிக்கிற மனிதனாக வாழ்ந்தார், பெரிய ஜெப வீரனாக இருந்தார், அநேக மணி நேரம் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ரைட், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பைபிளில். அது மட்டுமல்ல, அவருடைய ஜெபத்தின் விளைவுகளை இவங்க பார்க்குறாங்க. ஜெபத்தினால் அவருடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விளைவை பார்க்குறாங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவருக்குள்ளே இருக்கிற ஞானத்தை பார்க்குறாங்க, அவர் பேசுகிற விதங்கள், மக்களை நடத்துகிற விதங்கள், இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அவருக்குள்ளே இருக்கிற அந்த கீழ்ப்படிதல், அவருக்கும் பிதாவுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு ஐக்கியம், இதெல்லாம் பார்க்குறாங்க. ரைட், அது மட்டுமல்ல, அவருடைய ஜெபத்தின் விளைவை அவருடைய ஊழியத்தில் பார்க்குறாங்க. ஊழியத்தில் மகிமையான அற்புதங்கள் நடக்குது, ஞானமான போதனைகள் அப்படியே காட்டாறு மாதிரி அப்படி ஃப்ரீயாக ஓடுது. இயேசு வாயை திறந்து அப்படியே அருமையான ஞானமான போதனைகள், மக்களை வியக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படுது. இப்படி கிருபை நிறைந்த வார்த்தைகள் அப்படியே ஃப்ரீயாக ஓடுது. அப்போ இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆஹா, ஏசப்பா நம்மளை காட்டிலும் ஒரு மேலான லெவலில் ஜெபிக்கிறாரு, அவருடைய ஜெப அனுபவம் வேறு லெவலில் இருக்குது, நமக்கும் அது வேணும்னு நினச்சி தான் கேட்குறாங்க, கர்த்தாவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம். ஏசப்பா உடனே என்ன சொன்னார்?
என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ ஒரு சாதாரண மனுஷன், தேவகுமாரனாகிய என் லெவலில் நீ ஜெபிக்கலான்னு நினைக்கிறியா? அப்படிலாம் சொல்லலை. அவங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. இது மட்டுமல்ல, ஜெபிக்க கற்றுத்தந்தது மட்டுமல்ல, பல மேலான வாக்கு தத்தங்களையும் தன்னுடைய நாமத்தையும் ஜெபத்தில் பயன்படுத்தும்படி ஏசப்பா கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஏசப்பா ஜெபத்தில் பேர் போனவராக இருந்தார். மக்களுக்கெல்லாம் தெரியுது, கர்த்தர் ஆகிய இயேசு ஜெபிச்சா பிதா பதில் கொடுத்தே தீர்வார். ரைட்? அவர் ஜெபிச்சா நிச்சயமாக பதில் உண்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ ஏசப்பாவுடைய ஏசப்பா தன்னுடைய சீஷர்களும் அந்த லெவலில் ஜெபிக்கணும்னு விரும்புகிறார். விரும்பினதுனால பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை செய்கிறாரு. நம்ம பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்தில் போகிறபடினால். ரைட்? இப்போ இயேசு பரலோகத்துக்கு போகிறதுனால என்ன நடக்கும்னு அவர் சொல்கிறார். ரைட்? அவர் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் 2 முக்கியமான காரியங்கள் நடந்தது. ஒன்று, எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இயேசுடைய நாமத்துக்கு பல லெவலில் வல்லமை இருந்துச்சு. ரைட்? அவர் பிறக்கும்போதே அவர் தேவகுமாரன், அதனால் அவருக்கு அவருடைய நாமத்துக்கு வல்லமை இருந்துச்சு. அந்த வல்லமையை நம்ம அவர் ஊழியங்களில் பார்க்குறோம். இன்னொரு காரணம் இருக்குது. ஏசப்பாவுடைய நாமத்தில் வல்லமை அதிகரித்து கொண்டே போனது. ரைட்? அடுத்து அவர்களுடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருந்துச்சு. அது என்னென்னா, இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக, ரைட், பாவத்தின் விளைவுகள், பிசாசு எல்லாத்தையும் தோக்கடிச்சார். ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தார். பாவத்தின் மீது வெற்றி சிறந்தார், பிசாசின் மீது வெற்றி சிறந்தார், பாவம் சாபம் இவைகளின் விளைவுகள் மீது வெற்றி சிறந்தார், பிசாசையும் அவனுடைய சேனையும் முற்றுமாய் தோற்கடித்தார். இப்போ இந்த வெற்றியின் மூலமாக இயேசுடைய நாமத்தில் இருந்த வல்லமை இன்னும் அதிகரித்தது. ரைட்? இது செகண்ட் ரீசன். ஒன்று, பிறப்பிலேயே அவர் தேவகுமாரன்றதுனால இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருந்தது. ரெண்டாவது, பாவம் சாபம் பிசாசின் மீது அவருக்கு உண்டான அந்த வெற்றியின் நிமித்தம் அவருடைய நாமத்தில் வல்லமை இன்னும் அதிகமானது. மூன்றாவது பார்த்தோம்னா, அவர் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னையே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முற்றுமாக கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி கொண்டு கீழ்ப்படிந்ததினால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இது ஏசப்பா பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் நடந்தது, பூமியில் இருக்கும்போது நடந்தது கிடையாது. இது ஏசப்பா பிதா முன்பாக போய் நிற்கிறார். அப்போ அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. ஏசப்பாவுடைய அந்த கீழ்ப்படிதலை பார்த்து, அவருடைய தாழ்ச்சியை பார்த்து, அவர் தேவ சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றினதை பார்த்து பிதா இயேசு மீது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வைத்தார். அதை ஒரு பலனாக இயேசுவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போது 3 லெவலில் இயேசுடைய நாமத்தின் மீது வல்லமை வைக்கப்பட்டது. 3 காரணங்கள்னு சொல்லலாம். ரைட்? 1, அவர் தேவகுமாரன், பிறப்பின் நிமித்தம் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. 2வது, சத்துருக்கள் மீது பாவத்தின் மீது உண்டான அந்த வெற்றியினால் அவருடைய நாமத்துக்கு வல்லமை கூடினது. 3வது, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய தாழ்ச்சியின் நிமித்தம் பிதா அவர் மீது அந்த மகிமையான நாமத்தை வைத்தார். அந்த மகிமையான எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இப்போ இது எல்லாமே இயேசு பரலோகத்துக்கு போனப்போ நடந்தது. இன்னொரு காரியம் நடந்தது. பரலோகத்துக்கு அவர் போனப்போ அவர் பிதாவிடத்தில் ஜெபித்து நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இயேசுடைய ஜெபத்திற்கு உண்டான பதில். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். தனக்கு உண்டான ஆசீர்வாதம் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கும் உண்டாகணும்னு அவர் ஜெபித்தார்.
அவர் ஜெபத்தின் நிமித்தம் பிதா பரிசுத்த ஆவியானவரை நம் மீது பொழிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இந்த 2 காரியம் நடக்குது. அப்போது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக, இயேசுவின் நாமத்தின் மூலமாக, இயேசுவை விசுவாசிக்கிறவன் இயேசுவின் கிரியைகளை தானும் செய்வான்னு ஏசப்பா இங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான். சொந்த பலத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியானவரின் உதவி, இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அதனால தான் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 16ஆம் வசனத்தை கவனிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவும் இயேசுடைய நாமமும் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, ரைட், இயேசுடைய கிரியைகளை நாமும் செய்ய வேண்டும். அதில் ஒரு பகுதி என்னென்னா, ஏசப்பா மாதிரி நாமளும் ஜெபிக்கணும். ஏசப்பா ஜெபித்த அந்த லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபம் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். வேதம் நமக்கு அதை போதிக்குது. ஆவியிலே ஜெபியுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா? ஹல்லேலூயா. 2வது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஆவியானவருடைய உதவியோடு இயேசுவின் நாமத்தில் மூலமாக நாமும் அந்த உயர்வான லெவலில் ஜெபிக்க முடியும். ஏசப்பா இதை நமக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது மட்டுமல்ல, இந்த மகாபெரிய வாக்கு தத்தங்களையும் கொடுத்தார் இல்லையா? யோவான் 16 வாசிப்போம். 23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஏசப்பா பூமியில் இருக்கும்போது இதான் அவருடைய ஜெப வாழ்க்கையாக இருந்துச்சு. அவர் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா கொடுத்தார். ரைட், ஒரு வல்லமையான ஜெப வாழ்க்கை. அதே ஜெப வாழ்க்கை நமக்கும் உண்டாகணும்னு ஏசப்பா விரும்பினார். அதனால தான் தன்னுடைய நாமத்தை கொடுக்குறார். சொல்கிறாரு பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே. ஏன்னா நம்ப முடியல உங்களுக்கு, ஏசப்பா லெவலில் நம்மளால் ஜெபிக்க முடியுமா? ரைட், அதனால தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஏன் இப்போ பிதா இயேசு பரலோகத்துக்கு போகிறார். அவர் போயிட்டா இவங்களுக்கு உதவி வேணும்ல. இவங்களுக்கு உதவி எப்படி உண்டாகும்? இவங்க ஊழியம் பார்க்கணும்ல, இயேசுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும் உலகம் பூரா. மகிமையான காரியங்களை செய்யணும், இவங்க வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படணும். இது வரைக்கும் ஏசப்பா கூட இருந்தார், பார்த்துக்கிட்டாரு. இப்போ இவங்களுக்கு உதவி வேணும்ல. அதனால் இயேசு தன்னுடைய நாமத்தையே கொடுக்குறார். இவ்வளோ மகாபெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது நாம் உயர்வான லெவல்ஸில், மேலான மகிமையான ஒரு லெவலில் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாருமே வளரணும். நீங்கள் புதுசாக பிறந்த விசுவாசியாக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், இல்லை பெரிய பரிந்துரை ஜெபம் செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த விசுவாசியாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வருஷம் விசுவாசியாக இருந்தவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த லெவலில் இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் மேலான உயர்வான இடங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே வளரணும், நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் இந்த வாட்ச்மேன் ஜெப போதனைகளில் முதலாவதாக கேட்குறோம் கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம், திறமை எங்களுக்கு கொடும் ஜெபத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அடுத்த ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ரைட், போன வாரம் தமிழில் மெசேஜ் நம்ம பப்ளிஷ் பண்ணல, அதனால் அந்த பாயிண்ட்டையும் இந்த வாரத்தின் பாயிண்ட்டையும் கம்பைன் பண்ணியே நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். ரைட், யாக்கோபு 1ஆம் அதிகாரம். ஜெபத்தில் ஒரு வல்லமையான ஜெப வாழ்க்கை நமக்கு உண்டாகணும்.
ஜெபித்து பதில் பெற்று கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னா ஒரு அலைபாயாத விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம்? அலைபாயாத விசுவாசம், அன்வேவரிங் ஃபெய்த், ரைட்? சந்தேகப்படாத விசுவாசம். ஹல்லேலூயா. இது அவசியமாக இருக்கிறது. ஜெபத்தில் இது ஒரு முக்கியமான அம்சம். எந்த விதமான ஜெபமாக இருந்தாலும் இதெல்லாம் பேசிக் ஃபவுண்டேஷன். எல்லா வகையான ஜெபத்துக்கும் இந்த காரியங்கள் தேவை. ஹல்லேலூயா. அப்போ 5ஆம் வசனத்தை முதல்ல கவனிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், யாக்கோபு 1:5, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யோசிக்க கூட செய்யாதென்றார். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும்னா சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவனாகவும் நான் இருக்க வேண்டும். இட்ஸ் அ கண்டிஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதே காரியத்தை நம்ம மத்தேயு வாசிப்போம். மத்தேயுலையும் பார்க்குறோம். மத்தேயு 21 கவனியம். 21 21ஆம் வசனம். இது பார்த்திங்கன்னா ஏசப்பா அத்திமரத்தை சபிக்கிறாரு. அது வேரிலிருந்து பட்டு போகுது இல்லையா? அதை பார்த்து சீஷர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டப்ப ஏசப்பா அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. 21ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல், மறுபடியும் அந்த பாயிண்ட்டை கவனிங்க, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தால், கண்டிஷன். ஹல்லேலூயா. என்ன கண்டிஷன் இங்கே? சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஒரு பாயிண்ட்டை பார்க்குறோம். ஏசப்பா என்ன செஞ்சார்? ஏசப்பா அத்திமரத்தை பார்த்து பேசினார். அத்திமரம் பட்டு போச்சு, ரைட்? சீசர்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நீ சந்தேகப்படாமல் கர்த்தரை விசுவாசித்தீன்னா நான் செய்த இந்த காரியத்தை மட்டுமல்ல. ஏன்னா ஏசப்பா செய்தது என்ன? அத்திமரத்தை சபித்தார் இல்லையா? இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செய்த காரியத்தை நீ செய்வது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து. இந்த மலையை பார்த்துன்றது ஏசப்பா அந்த இடத்துல செய்ததை காட்டிலும் பெரிய காரியம் இல்லையா? அங்கே யோவானில் சொன்னதை தான் இங்கேயும் சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை மட்டுமல்ல, இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அதைத்தான் கர்த்தர் இங்கே சொல்கிறார். நீ விசுவாசித்தாய் என்றால், சந்தேகப்படாமல் விசுவாசித்தாய் என்றால், நான் செய்தது போல இந்த அத்திமரத்தை நீ சபிப்பது மட்டுமல்ல, அந்த அத்திமரமும் பட்டு போவது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போனேன்னா அது பெயர்ந்து போகும்ன்றார். இன்னொரு வகையில் சொல்லணும்னா பெரிய காரியத்தையும் செய்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அதுக்கு கண்டிஷனை பாருங்கள். சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், அப்போது ஜெபத்தில் நாம் வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும்னா இந்த சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த காரியத்தை கவனிங்க. மார்க்கு போகலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். அதே சூழ்நிலை தான். இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு. அப்படி சொல்லிட்டு கவனிங்க. எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அதான் கண்டிஷன், ரைட்? கண்டிஷன் என்ன? சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அப்படி செஞ்சால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் கவனிங்க, அடுத்து, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ரைட்? அப்போ திரும்ப திரும்ப நம்ம பைபிளில் பார்க்குறோம், இதுதான் கண்டிஷன். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா நம்முடைய ஜெப வாழ்க்கை வல்லமையுள்ளதாக இருக்காது.
ரைட். நாம் எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதனால தான் போன மெசேஜில் நம்ம என்ன பார்த்தோம், விசுவாசத்தை பலப்படுத்தணும்லாம் பார்த்தோம் இல்லையா. விசுவாசம் பைபிளில் ஒரு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். ரைட். விசுவாசத்தில் நாம் பலப்பட வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை கட்ட வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரைட். சரி, அடுத்து கவனிங்க. ஒரு இன்சிடெண்ட் பைபிளில் இருந்து பார்ப்போம். ரைட். 2 காரியத்தை கவனிப்போம். முதலாவது எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். எண்ணாகமம் 13. இங்கே பார்க்குறோம், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தின் எல்லைக்கு வந்துட்டாங்க. ரைட். கர்த்தர் அவங்கள எகிப்தின் தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சிவந்த சமுத்திரத்தெல்லாம் பிரித்து அவங்கள வழி நடத்தி இங்கே கானான் தேசத்தின் எல்லைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ அந்த தேசம் எப்படிப்பட்டது, அதுக்கு எப்படி போகணும், என்ன வழி, அங்கே சிச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் வேவு பார்க்குறதுக்கு ஒரு 12 பேர் அனுப்புகிறாங்க. இவங்க வேலை என்னென்னா, அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு மக்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். அதுதான் அவங்க வேலை. இவங்களுடைய வேலை இது முடியுமா முடியாதா நிர்ணயிக்கிறது இவங்களுடைய வேலையே கிடையாது. இவங்களுடைய வேலை என்ன, அங்கே என்ன இருக்குது, யார் இருக்கா, நிலைமை எப்படி இருக்குது, எந்த வழியில் போகணும், என்ன ஏது, ரைட், அந்த எல்லைகள், ரைட், எந்த இடத்துல எது இருக்குது, எந்த ஊர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மேப்பிங், ரைட், அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை குறித்த ஒரு வெளிச்சம், இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் இவங்களை அனுப்புகிறாங்க. ரைட். இவங்களுடைய வேலை முடியுமா முடியாதா நிர்ணயிக்கிறது கிடையவே கிடையாது. கர்த்தர் ஆல்ரெடி வாக்கு பண்ணியிருக்கிறார், முடியும். ரைட். நான் இந்த தேசத்தை கொடுத்துட்டேன். ஆல்ரெடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஆபிரகாம் கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி அந்த தேசத்தை கொடுத்துட்டார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் திரும்ப திரும்ப வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இந்த தேசம் இஸ்ரவேல் மக்களுக்குரியது அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ரைட். அது மட்டுமல்ல, கர்த்தர் இவங்களுக்காக உலகத்திலேயே பெரிய வல்லரசான எகிப்து தேசத்தோடு கூட யுத்தம் பண்ணி மகிமையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்க்கக்கூடிய சத்துருக்கள் கூட அங்கீகரிக்கக்கூடிய மாபெரும் அற்புதங்களை செய்து இவங்களை விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். இவங்கள் சார்பாக இவங்களுக்காக இந்த தேசத்தோடும் யுத்தம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ரைட். அதனால் இந்த வேவு பார்க்க சென்ற இந்த உளவாளிகளுடைய வேலை முடியுமா முடியாதான் நிர்ணயிக்கிறது கிடையவே கிடையாது. வெறும் இன்ஃபர்மேஷன், அந்த இடத்த பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, போய் பார்த்துட்டு வந்தவங்க அவங்க ஒத்துக்கிறாங்க. ரைட். கர்த்தர் சொன்ன மாதிரி, ரைட், இதெல்லாம் நல்ல பூமி, ரைட், பாலும் தேனும் ஓடுகிற பூமி தான், அந்த தேசத்தில் இந்த மாதிரி நல்ல பழங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில காரியங்கள் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 28ஆம் வசனம். ரைட். அவங்க வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததோடு நிப்பாட்டாமல், ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிக பெரியவைகளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். ரைட். ஹல்லேலூயா. அதாவது ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விதத்தில் இந்த காரியங்களை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அதோடு நிற்கல அவங்க. அப்போ மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே ஆல்ரெடி நிறைய அங்கே தேசத்தில் இருந்த ஏத்தியர், எபுசியர், எமோரியர்லாம் ஆல்ரெடி அங்கே குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். 30ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தினார்னா ஏன் அமர்த்தினார், எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க, கொஞ்சம் கலக்கம் உண்டாகுது. ஐயோ, இப்படிலாம் இருந்தால் நம்ம எப்படி அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயமும் கலக்கமும் வருகிறது. அதனால்தான் காலேபு அவர்களை அமர்த்துகிறார். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். நம்பிக்கையூட்டும் விதத்தில், விசுவாசத்தை கொடுக்கும் விதத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற சரியான ஒரு காரியத்தை சொல்கிறார்.
நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் இப்போ இந்த மனிதரோ இப்போ பாருங்களேன், அப்பட்டமாக வெளிப்படையாக இப்படி சொல்கிறாங்க, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, முடியாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இதை கேட்ட உடனே அந்த மக்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. காலேப் சொன்ன அந்த சரியான அந்த விசுவாசம் நிறைந்த அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை இந்த மிச்சம் இருந்த இந்த 10 பேர் சொன்ன அந்த சந்தேகத்தின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலாம். இது அவங்களுடைய சாய்ஸ். ரைட்? கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய உடன்படிக்கையை விசுவாசித்து முன்னேறி போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாம், இல்லை இந்த சந்தேகத்துக்கு இடத்தும் கொடுத்து ஆசீர்வாதத்தை இழக்கலாம். ஆனால் இந்த மக்கள் பாருங்கள், இந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து மனம் கலக்கம் அடைந்து பயப்பட்டு அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுத்து அந்த கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். சுதந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு. சந்தேகத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. மனுஷனாக பிறந்தால் சந்தேகம் வரத்தானே செய்யும், அப்படி யோசிக்காதீங்க. சந்தேகம் உங்கள் ஆசீர்வாதத்தை திருடுகிற சக்தி, உங்களுடைய நல்ல எதிர்காலத்தை திருடுகிற சக்தி. அது பிசாசின் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதை சாதாரணமாக எடை போடாதீங்க. சந்தேகத்தை நீங்கள் அருவருக்க கற்றுக்கொள்ளுங்கள், சந்தேகத்தை எதிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள், சந்தேகத்தை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை தான் எப்பொழுதுமே சூஸ் பண்ணணும், விசுவாசத்தை தான் எப்பொழுதும் சூஸ் பண்ணணும். சந்தேகத்தை நிராகரிக்க வேண்டும், சந்தேகத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் பைபிளில் இருந்து. மத்தேயு 14ஆம் அதிகாரம் போங்க. மத்தேயு 14. இங்கே நம்ம ஒரு அருமையான காரியத்தை பார்க்கோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒரு மாபெரும் அற்புதத்தை அப்போ தான் செஞ்சுருக்கிறார். ரைட்? அவர் செஞ்ச அந்த அற்புதத்தை பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். ரைட்? ஒரு சின்ன பையனோட சாப்பாட்டை ரைட் பெருகச் செய்து, 5 அப்பம் 2 மீன் அதை பெருகச் செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தார். அப்போ அது முடிச்சுட்டு பாருங்கள், எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுறாரு வேகமாக. சீஷர்களை அனுப்புகிறாரு, கட்டாயப்படுத்தி அனுப்புனாருன்னு போட்டிருக்கு பைபிளில். ரைட்? ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த மக்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறார். எல்லோரும் இவர் தான் தேவன் அனுப்பின தீர்க்கதரிசின்னு அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெரிய அற்புதத்தை அனுபவிச்சதுனால ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதிலே உட்காரல. அதிலே அப்படி 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 ஒரு ஜாலியாக எல்லாம் நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னு உட்காரல. எல்லாத்தையும் விரட்டி விட்டுறாரு. விரட்டி விட்டுட்டு தனியாக மலைக்கு போய் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். சாயங்காலத்தில் ஆரம்பித்து 3ஆம் ஜாமம் வரைக்கும் ஜெபிக்கிறார். 4ஆம் ஜாமத்தில் தான் கடலில் நடந்து போகிறார். ரைட்? இயேசுடைய அற்புதங்கள்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு அற்புதம் இங்கே நடக்குது இல்லையா? அப்போ பாருங்கள், வாசிப்போம் அதை. 24. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து காற்றாக இருந்தபடியால் அலைகளினாலே அலைவுபட்டது. இதுதான் சிச்சுவேஷன் அங்கே. ரைட்? ஏசப்பா ஜனங்களை அனுப்பிச்சிட்டு அவர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே கடலில் எதிர்காற்று இருக்குது. நல்ல பலமான ஒரு புயல் வந்திருக்குது. படகு அலைக்கழிக்கப்படுது. படகே அலைக்கழிக்கப்பட்டுச்சுன்னா அப்போ மனுஷன் ஒரு அந்த கடலில் நடந்தால் என்ன ஆகும்? ரைட்? படகு பெரிய படகு, அதில் அநேகம் பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதையே கடல் அலைக்கழிச்சிதுன்னா ஒரு தனி மனுஷனை என்ன செய்ய முடியும்? என்ன செய்யும்? ரைட்? மூழ்க செஞ்சிடும் இல்லையா? ஹல்லேலூயா. அதுதான் சிச்சுவேஷன். அடுத்து பாருங்கள், இரவின் 4ஆம் ஜாமத்தில், அதாவது 3 மணிக்கு மேலே, ரைட், இயேசு கடலின் மேலே நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அப்படிப்பட்ட கடலில் தான் ஏசப்பா நடக்கிறார். ரைட்? கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, காற்று சீறிக்கிட்டு இருக்குது, ரைட், கப்பலையே ஆற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏசப்பா அந்த கடல் மீது நடக்கிறார். கவனிங்க, ஏசப்பா மீது அந்த காற்றுக்கும் எந்த சக்தியும் இல்லை, அந்த கொந்தளிக்கிற அந்த கடலுக்கும் எந்த சக்தி இல்லை, இயற்கையின் விதிகளுக்கும் எந்த சக்தியும் இல்லை. அவர் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த கடலில் அவர் நடக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் விசுவாசிக்கிறார் பூரணமாக. ஹல்லேலூயா. கம்ப்ளீட் ஃபெய்த், டோட்டல் ஃபெய்த் இன் காட்.
பிதாவாகிய தேவன் மீது ஒரு கம்ப்ளீட் விசுவாசம் ஏசப்பாவுக்கு, சந்தேகப்படாத விசுவாசம். அதனால் பாருங்கள், அந்த இயற்கை விதிகளாலையும் சரி, காற்றினாலையும் சரி, கடல்னாலையும் சரி, ஏசப்பாவை ஒன்றுமே செய்ய முடியல, அவரை மூழ்கடிக்க முடியல. அவைகள் மீது அதிகாரம் செலுத்துகிறவராக, ஆளுகை செய்கிறவராக ஏசப்பா அந்த கடல் மீது நடக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட், அந்த நேரத்தில் தான் இவங்க பார்க்குறாங்க, காற்று அடிச்சுட்டு, கடல் கொந்தளிச்சுட்டு, நடு ராத்திரி. ரைட், எந்த மனுஷனாக இருந்தாலும் அதில் முங்கி போயிடுவான். ரைட், ஏன்னா அதுதான் இயற்கை விதி இல்லையா, அந்த டென்சிட்டிலாம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் பார்த்தீங்க, எந்த மனுஷனாலையும் எந்த மனுஷனும் தண்ணியில் கால் வச்சா என்ன ஆகும், மூழ்கி தான் போவோம். ரைட், அதை மீறி ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாருன்னு பார்க்க உடனே இவங்களுக்கெல்லாம் அதை என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது ஆவியாக தான் இருக்கணும், ஏன்னா எந்த மனுஷனாலையும் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆவின்னு நினச்சி பயப்படுறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறார், நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு. பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இயேசுவுடைய அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு இவர் விருப்பப்படுறாரு. ஏசப்பா உடனே, ஏன் பேதுருவே உனக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு பெருமை இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கணும் நீ நினப்ப அப்படின்னு சொல்லலை. ஏசப்பாவும் அவனுக்கு அந்த அனுபவம் உண்டாகணும்னு விரும்புகிறார். உடனே சொல்கிறார், வா. ரைட், இம்மீடியட்டாக அதற்கு அவர் வா என்றார். ஹல்லேலூயா. இயேசுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? எல்லா இடத்துல நீங்கள் யோவான் 13 17 அதிகாரம் வரைக்கும், திரும்ப 21 வரைக்குமே படித்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இயேசுடைய அந்த இருதயத்தை நீங்கள் பார்க்கலாம், அவர் மன விருப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். ரைட், தன்னுடைய அனுபவம் தன்னுடைய மக்களுக்கும் உண்டாகணும்னு பல விதங்களில் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஜெபிக்க கூட செய்கிறார். ஹல்லேலூயா, புரியுதா? அதனால் ஏசப்பா சொல்கிறார், வா அப்படின்றார். இயேசுடைய அந்த வார்த்தையின் அடிப்படையில் பேதுரு படவை விட்டு இறங்கி கடல் மேலே நடக்கிறாரு. ஏசப்பாவை ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிடுறார். ஆல்மோஸ்ட் தொடர்றருன்னு தெரிஞ்சுக்கிட்ட வந்துடுறார், கிட்ட வந்துட்டார். ரைட், அந்த சூழ்நிலையில் காற்று பலமாக இருக்கிறத திரும்பி பார்க்குறாரு. ரைட், அந்த காற்றுடைய அந்த ஆக்ரோஷத்தை பார்த்துட்டு ரைட் பயத்துக்கு இடம் கொடுத்து மூழ்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே பேதுரு ஒரு மாபெரும் அற்புதத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ரைட், கடல் மீது நடந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மீது வைத்த அந்த விசுவாசத்தினால காற்றாலையும் ஒன்றும் செய்ய முடியல இவரை கடலாலையும் ஒன்றும் செய்ய முடியல, இயற்கை விதிகள்னாலையும் இவரை ஒன்றும் செய்ய முடியல. கடலை நடந்துகிட்டு இருக்கிறார். எந்த மனுஷனும் அனுபவிக்காத ஒரு அற்புதம் இல்லையா? ஏசப்பாவை தவிர கடலில் நடந்த ஒரே மனிதன் பேதுரு. அப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் அனுபவிச்சுட்ருக்கிறாரு. இப்போ சந்தேகம் உள்ள வருது, சந்தேகத்தின் மூலமாக பயம் உள்ள வருது. ரைட், அது வந்தோடனே என்ன ஆகுது, அந்த அற்புதம் தடைப்பட்டதை கவனியுங்கள். அந்த அற்புதம் தடைபடுது, அவர் மூழ்க ஆரம்பித்தார். கர்த்தரை நோக்கி கதறாரு, கர்த்தாவே காப்பாற்றும் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஏசப்பாவும் கையை நீட்டி வேகமாக அவரை தூக்கி மேலே எடுத்துடுறாரு. ரைட், ஆனால் அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு பாருங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர் சொன்ன காரியத்தை கவனிங்க. ஏசப்பா அவருக்கு ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அவருடைய அற்புதம் தடைப்பட்டதற்கான காரணத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார், சந்தேகம். ஹல்லேலூயா. இதனால தான் வேதம் என்ன சொல்லுது, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்னு இதனால தான் சொல்லப்படுகிறது. இப்போ 2 இடத்துலையுமே பார்க்குறோம். ரைட், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தேகப்பட்டதுனால ரைட் அவ்விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் இடம் கொடுத்து அற்புதத்தை இழந்து போனாங்க. ரைட், சந்தேகப்படாமல் விசுவாசிக்க தவறினதினால் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், நல்ல எதிர்காலத்தை இழந்து போனார்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், பேதுரு சந்தேகப்படாமல் விசுவாசிக்க தவறினதினால் மாபெரும் அற்புதத்தை இழந்து போனார் இல்லையா? அற்புதம் தடைப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, ஒரு அலைப்பாயாத விசுவாசம் நமக்கு தேவை, சந்தேகப்படாத விசுவாசம் நமக்கு தேவை.
சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது தான் நம்முடைய ஜெபங்கள் வல்லமையுள்ள ஜெபங்களாக அமையும், பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபங்களாக அமையும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபங்களாக அமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.